ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. இப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தது. we are so glad ரெட் ஜெயண்ட் பார்ட்னர் பண்ணி இதை வந்து தியேட்டர் கொண்டு வர ஷண்முகமூர்த்தி சார் ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மாரியோட படம் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணுற அடுத்த படம் வந்து ஒன்று மாறி அடுத்து ராம். ஸோ we are so happy. இந்த வருஷத்துக்குள்ளேயே 2 படமும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கதை நாயகனின் கதை, மாறின்ற ஒரு கதை நாயகனின் கதை, சொந்த கதை. அதுதான் எங்களுக்கு வந்து இதை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். சொல்ல வேண்டிய ஒரு கதை. திருநெல்வேலி மாதிரி வளமான ஒரு தேசத்தில் எப்போவுமே நம்ம மீசையை முறுக்கிட்டு அவசியமில்லாத பந்தாக்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழைத்தாறு சுமக்கிற ஒரு கதை. அந்த பசியை மறந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாகிக்க ஒரு கதை. ஸோ திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல். அண்ட் பாட்டு கேட்டிருப்பீங்க. தி இஸ் மை ஃபேவரட் வாய்ஸ். தேங்க்யூ சந்தோஷ் சார் giving us great songs. Some of the artists here நாங்கள் சும்மா தான் 2-3 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில். பட் பார்த்தா we have worked in 2 projects with திவ்யா, கலையோட ஒரு 2 projects, நிக்கிலாவோட ஒரு 2 projects, 4 projects. ஸோ ஹோப் மாரி ராமோடையும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோன்னு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இருக்கனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டைம். தேங்க்ஸ் ஃபார் த கேதரிங். இது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு இடம், ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம். ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுறது எனக்கு உண்மையாலுமே பயமா இருக்கு. பட் என்ன சொல்றது, சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்ப நான் ரொம்ப நேரம் அவரோட போன் எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மளை கால் பண்றாரா? உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்றவங்க நான் மாத்தி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினைச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியா பண்ண முடியாது. இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்ப நீ 100% கொடுத்தீனா உன் கரியர்ல உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நீ மென்டலி பிசிக்கலி ரெடி ஆயிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த ஃபிலிம்குள்ள நான் கம்ப்ளீட்டா அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸா இருக்கு. ஸோ இந்த ஃபிலிம்குள்ள நான் இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமா இருக்கும். சரி, தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பான், அவர் சொல்வாரு. பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட வைஃப் கிட்ட கூட கேட்பான், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இந்த வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா
படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜ்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்துல இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனீஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார் பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸ்டேஜில் கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மேடை தான் இது. நாங்கள் எல்லாமே சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு மாறி ஒரு செல்வன் தான் கூப்பிட்றோம். மாறின்றது இங்கே ஸ்டேஜில் வந்து அப்படி வருது. ஒரு 13 இயர்ஸாக பழக்கம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் பேசாத கதைகள் கிடையாது, ட்ராவல் பண்ணாத இடங்கள் கிடையாது. ஸோ நிறையா பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்பவுமே அந்த டைமில் கதை எழுதி முடிச்சுட்டு சார் அந்த கதை ஓகே சொல்லி நீ படமாக பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சார் மூலியமாகவும் சரி நானும் சரி நிறைய ஏறி இறங்கி ட்ரை பண்ணிடுவோம் பரியரும் பெருமாள் வந்து படமாக பண்ணுறதுக்கு. அப்போலாம் ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணில். இது எப்படியாவது நம்மக்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்ற நிறைய கதைகள் சொல்லணுன்றது. அது ஒரு தடவை அப்புறம் ரஞ்சித் அண்ணா அவர்கள் மூலிமா அந்த படமாக அது நடந்து, அது இப்போது மாறிக்கிட்ட நிறைய பேர் கதை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது வந்து படமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேறு எதுவுமா இருக்குமான்னு தெரியல. இதுதான் நான் ஒரு ஃபுல் சர்க்கிளாக பார்க்குறேன் லைஃப்லேயே. ஏன்னா மாறிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது செல்வத்திட்ட. ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கதைகள் எடுத்து பண்ணாவே அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறையா சொல்லுவார். அது நானும் தொடர்ந்து எல்லா இதுலையும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோட நண்பனாக செல்வத்தோட படங்களோட ரசிகனா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிக்க கொடுப்பாரு, படிச்சுட்டு சொல்லுவோம். பட் இந்த கதை படித்தப்போ இது எப்படி அவர் படமாக பண்ண போகிறாரு, ஏன்னா அதில் ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. அவரோட லைஃப் இருக்குது. இது எப்படி படமாக எடுக்க போகிறாரு, அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறதுல இதில் எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே நினச்சேன். நேற்று படம் பார்க்கும்போது அதெல்லாம் மீறி எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு அது 2 நாளாக அதே தான் யோசனையாக இருந்துகிட்டே இருந்தது. இதில் நடித்த அந்த பசங்களாக இருக்கட்டும், திவ்யா அவர்களாகட்டும், நிக்கிலா விமல் அவங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி பண்ண தேனீஸ்வர் சார், குமார் அண்ணன், சந்தோஷரோட மியூசிக் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படம் வந்து செல்வம் பண்ணி நவி ஸ்டுடியோஸில் திவ்யா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட பொண்ணு பேர்லேயே அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க இது பண்ணதில் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனி இங்கே பேக் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது முக்கியமாக தமிழில் தான் இது ரொம்ப ஆரோக்கியமாக இது நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு இயக்குனரோட அவரோட கதைகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து அதை இங்கே படுறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் நிறையா இந்த மாதிரி செல்வமாக இருக்கட்டும், அவங்க ஹாட் ஸ்டாரும் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.